வணக்கம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தின் வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவான மழை அளவு சென்டிமீட்டரில் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் தலா 4 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை 7 சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தலா 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, திருவாரூர் மாவட்டம் பண்டாரவடை, மேலும் தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், மேலும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கோயமுத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம், கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, கோயமுத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஏஆர்எஸ், மதுரை மாவட்டம் மேலூர், தேனி மாவட்டம் பெரியார், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் படகு குழாம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, கோயமுத்தூர் மாவட்டம் சோலையாறு, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 2 சிவலோகம், மேலும் கோயமுத்தூர் மாவட்டம் சிங்கோனா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலையாக சேலம் மாவட்டம் சேலத்தில் 39 டிகிரி செல்சியஸ். நேற்றை விட வெப்பம் சற்று குறைந்திருக்கிறது. 39 குறைஞ்சிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் அதிராமப்பட்டினத்தில் 22.9 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அதிராமப்பட்டினத்தில் தான் 22.9. காரணம் அதிகாலையில் பெய்த அந்த குளிர்ந்த மழை காரணமாக 22.9 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிராமப்பட்டினம். அதிகபட்சமாக சேலம் 39. 39 என்பது 102 டிகிரி தான். 102 தான் 39 என்பது. ஆக தமிழ்நாட்டில் இத்தனை ஊர்கள் இருக்கும் பொழுது அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி சேலத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய வெப்பம் இல்லை என்பதை நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உணரும் வெப்பம் தான் அதிகமாக இருக்குது, அசௌகரியம் தான் அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவும் புழுக்கம் வியர்வை காரணமாகவும். அடுத்தபடியாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி குறைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய தமிழக, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஆக பெரிய மாற்றம் இல்லை, குறைஞ்சி மட்டும் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கை இது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் பொதுவாக இயல்பை ஒட்டி தான் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் 36-39 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதுதான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே. பதிவான சேலத்தில் 39 டிகிரி, அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. உள் மாவட்டங்களில் 36-39 டிகிரி பதிவாயிருக்கு ஆங்காங்கே. வட தமிழக கடலோர பகுதி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 34-37 டிகிரி தான் பதிவாயிருக்கு. 100 டிகிரியே இல்லை. கடலோரம் 100 டிகிரியே எட்டலை. 37 என்பது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். தென் தமிழக கடலோர பகுதிகளில் 34 டிகிரி செல்சியஸும், தென் தமிழ்நாட்டில் அதுவும் 34 தான். வட தமிழ்நாட்டில் தான் கொஞ்சம் கடலோர பகுதிகளில் 35 போயிருக்கு. ஆனால் தென் தமிழ்நாடு கடலோரம் 34 டிகிரி தான் பதிவாகியிருக்கு. மலை பகுதிகளில் 21-28 டிகிரி தான் பதிவாகியிருக்கு. ஆக இயல்பான வெப்பம் தான் பதிவாகிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம அறிக்கையிலையும் அதுதான் சொல்லியிருந்தோம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சராசரி மழை சராசரி கூடுதல்னு சொல்லியிருக்கோம். அதே தான் போயிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை வேறுபாடு என்னன்னு பார்ப்போம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மாவட்டங்களிலையும் இயல்பான வெப்பமே பதிவானது, உயரவில்லை, குறைந்திருக்கிறது. இயல்பான வெப்பம் நிலவியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட ஆய்வறிக்கை. தென்னிந்திய பகுதிகள் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கிழக்கு திசை காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கு. அதனாலதான் கர்நாடகாவில் போயும் கேரளாவில் போயும் மழைப்பொழிவு குவிக்கிறது. கடலோரத்தை விட உள்ளே போய் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கிறது. அது 27ஆம் தேதி 28ஆம் தேதி வானிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். 1-2 இடங்கள் மட்டும்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு. 29லிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும்னா அதே தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கு. 3ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே தான், ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 27ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் தமிழக புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் இடி மின்னலோட அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 27ஆம் தேதி 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இயல்பான வெப்பம்தான் நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 27ஆம் தேதி வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ 36ங்கிறது எவ்வளவு? 96.8 தான். அவ்வளோதான் இருக்கும் வெப்பம்னு பதிவாகிருக்கு. 100 டிகிரி கூட எட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக நாளை 28ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 28லேருந்து 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக மழைப்பொழிவு குறித்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரைக்கும் பெய்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 54.7 மில்லிமீட்டர். பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 54.7 மில்லிமீட்டர். பெய்திருக்கக்கூடிய மழைப்பொழிவு 102.6 மில்லிமீட்டர். 54.7 தான் பெய்யணும், ஆனால் 102.6 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 88% கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இது நாம சொன்னது தான். பார்த்தீங்களா, மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் போயிட்டு இருக்கும்னு சொன்னோம், போயிட்டு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சராசரி வெப்பநிலை தான் சொன்னோம், இன்ன வரைக்கும் அதான் போயிட்டு இருக்கு. அக்னி நட்சத்திர காலத்தில் கூட அதே வெப்பநிலை தான் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிதாக மாற்றம் இருக்க வாய்ப்பில்லை. நன்றி.